வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான அதிரடி கதைகளத்துல பார்த்தோம்னா, நம்ம ரம்யா இறந்துட்டாங்க. ரம்யாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல விசால் அந்த போஸ்டர், இறந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரம்யாவோட அப்பாயிட்ட போய் எனக்கு ரம்யாவை நல்லா தெரியும், அவள் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவள் எப்படி இறந்தா அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம், அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுப்பா, ஆனால் ஆக்சிடெண்ட்டில் என் பொண்ணு யாரோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து வச்சுருந்தாங்க, அங்கே தான் அவள் உயிருக்கு போராடிய நிலையில் இறந்துட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டு நம்ம விசால் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரம்யா இறந்த போஸ்டரை நம்ம இசையை பார்க்குறாங்க. இந்த ஸ்ரீஜாவை அவள் செய்த பித்தலாட்டத்தில் இந்த ரம்யாவை கொன்னதும் ஒன்று, அவளை கையுங்களவுமா சிக்க வைக்கணும், சுபத்ரா அத்தைக்கிட்டையும் நம்ம விசாலுக்கிட்டையும் அவளுக்கு உண்மையான ஒரிஜினாலிட்டியே தெரிய வைக்கணும், முகத்திரையை கிளிக்கணும்னா வேறு வழி இல்லை. ரம்யா இறந்தது ஒரு கொலை தான், அதை திட்டமிட்டு கொலை பண்ணுறது ஸ்ரீஜா அப்படின்னு கையும் களவுமா ஃபுட்டேஜ், வீடியோ ஃபுட்டேஜை காட்டி நிரூபிக்கணும் அப்படின்னு அதுக்கான முயற்சியில் கள இறங்கி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுபத்ரா, விசால் இவங்க எல்லாம் வாயை பழக்க முடியா, இந்த பாருங்க நீங்கள் மூத்த மருமகன் நீ நினச்சிட்டு இருக்க, அந்த ஸ்ரீஜா ஒரு கொலைகாரியத்தை அப்படின்னு அந்த இடத்துல இவ கொலையை ஏமாற்றி தான் நம்ம ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுபத்ரா ஆடி போகிறாங்க. எல்லாமே உங்களை பழிவாங்க தான், அவங்க அம்மா சாவுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ஸ்ரீஜா இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் மருமகளாட்டே வந்திருக்கா அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு தான். என்னடா கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயாச்சு, வந்தாச்சு, இப்போ என்ன நம்ம இசை ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டால, அந்த வர்மாவே எதிர்க்க துணிஞ்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசாலோட ஃப்ரெண்டு கேட்க நேரம், எனக்கு அவளை பற்றியெல்லாம் பேசாத, எனக்கு கோபமாக வருது, நான் இப்போ வந்ததே உன் கூட சந்தோஷமாக இருக்க தான், என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்ல நேரம், இதில் என்னடா என்ஜாய் இருக்குது, உன் பொண்டாட்டி செய்த மகத்தான சாதனை எல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலை, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கதா கண்ணு தெரியும், நீ எவ்வளோ பெரிய பாடகை, நீ இப்போ பாடுனா கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி இருக்க நேரம் நீ இந்த குடியும் கூத்து மாட்டி இருக்குது அவ்வளோ நல்லதுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லுறாங்க. உனக்கிட்ட இருந்து நான் போதனையை கேட்கறதுக்கு வரலடா, நான் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதா வந்திருக்கோம், நீ இசைக்க புகழ மறுபடியும் என் காதுக்குள்ளே கேட்குமாறு பாடிட்டு இருந்தியேனா நான் இங்கேருந்து போயிடுவேன், நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், வாடா ரூமுக்கு போவான், நம்ம என்ஜாய் பண்ணி இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல ஃப்ரெண்டை கூட்டிக்கு கூப்பிட்றாங்க நம்ம விசால. உடனே அவங்க ரூமுக்கு போக போகிறாங்க. ஒரு கட்டத்தில் போஸ்டர், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்க்குறாங்க. என்ன ரம்யா இறந்துட்டாங்களா, இது ஸ்ரீஜாவுக்கு ஃப்ரெண்டு ஆச்சே, அவங்க இறந்த போஸ்டரை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி நம்ம விசால் நிற்கிறாங்க. எப்படி இறந்தாங்க, இதை பற்றி நம்ம ஸ்ரீஜா கிட்ட சொல்லியே ஆகணும், பாவம் ஸ்ரீஜா தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம விசால். ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு வாராங்க. நம்ம ஸ்ரீஜாட்ட இந்த விஷயத்த போட்டு உடைக்கணும் அப்படின்னு என்ன பாருடா, இவங்க இறந்த விஷயம் கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஸ்ரீஜா கிட்ட அவங்களுக்கு ஸ்ரீஜாவுக்கு ஃப்ரெண்டு அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, எனக்கு இப்போ தண்ணி அடிக்க மூடே இல்லை, நம்ம ரம்யாவோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா இருக்காங்க. அப்போ உங்கள் பொண்ணு இறந்தது எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது, உங்கள் பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படியாப்பா, எப்படி இறந்தாங்க, அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் யாரோ சேர்த்தாங்க, அங்கே தான் உயிருக்கு போராடி இறந்துருக்காங்க அப்படின்னு கிடைக்க நேரம், பாவம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசால் நினைச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு, சரிங்க, நான் அவங்க இறந்ததை கேட்டு பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தேன், அதான் நான் அவங்கள வீடு தேடி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம விசால் நேராக இனி எனக்கு ஸ்ரீஜாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும், அவளுக்கு தெரிஞ்சா துடிச்சு போவா, ரம்யாவும் இவளும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு அழுது அடிச்சுட்டு ஓடுறாங்க நம்ம விசால். ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு போனதை ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க. என்னடா விசால் இப்போ தான் போனால் நம்மகிட்ட சண்டை போட்ட மாதிரி, அதுக்கடையில் இந்த ஸ்ரீஜாவை பார்க்கனா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம இசையும் காது கொடுத்து கேட்குறாங்க. அப்போ தான், இந்த பாரு ஸ்ரீஜா, உனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், உன்னோட ஃப்ரெண்டு ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க, நான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அப்படின்னு சொல்லினடா, அட பாவி, அவளை கொன்னதே இந்த ஸ்ரீஜா தான், நீ அவள்கிட்ட அவள் இறந்துட்டான்னு சோவை காட்டிட்டு தெரியா, உன்ன மாதிரி வெள்ளந்தியா இருக்கக்கூடாது விசால், நீ அந்த ஸ்ரீஜாவை அப்படியே நம்புறானா, அவள் நம்ம குடும்பத்துக்கே எவ்வளோ
எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்துட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம இசை அப்படியே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவும் இவனுக்கிட்ட நான் தான் கொன்னது அப்படின்னு வந்து காட்டிக்க கூடாது அப்படின்னு வந்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸை அப்படியே வந்து காட்டுறாங்க. அடடா என் ரம்யா இறந்துட்டாளா விஷால், என்ன சொல்கிற, நீ சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமாம், நான் சொல்லதெல்லாம் உண்மைதான். ஓ ரம்யா இறந்துட்டாங்க. கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்த்து எனக்கு சாக்காவி நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பாவிட்டையும் விசாரித்தேன். அவங்க இறந்தது உண்மைதான், கன்ஃபார்ம் தான். வேணா நீனே வந்து அவங்க வீட்டில் போய் வந்து விசாரிச்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரம்யாவை நானும் எப்படியெல்லாம் இருந்தோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு வந்து ரீல்ஸாக வந்து விட்றாங்கங்க நம்ம விஷாலுக்கிட்ட வந்து ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஏண்டி நீ செய்யறதெல்லாம் செய்துக்கிட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிறியா? அவளை வந்து கொன்னதே நீ தானே, அவளை ஆக்ஷன் பண்ணதும் நீ தான். அது பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் அவளுக்கு ஆக்சிஜன் குழாயை பிடுங்கி விட்டதா நீ தான். அதுக்கான ஃபுட்டேஜை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஃபுட்டேஜுக்கு அந்த நேரம் கல்யாண பரபரப்பில் நான் வந்து ஒன்றுமே கலெக்ட் பண்ண முடியலை. ஆனால் இது என்னைக்கு நடந்து, நம்ம கல்யாண நாளில் தானே நடந்து. கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து இப்படியே விடக்கூடாது. இதை வந்து சரியாக பகடக்காயை பயன்படுத்தி நம்ம சுபத்ரா அத்தைக்கு முன்னாடி இவளுக்கு நம்பிக்கை துரோகம், நம்மளை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தினால தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு வந்து நிரூபிக்க சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த அன்னைக்கு வந்து இங்கே இறந்தாங்கல்ல ரம்யா, அவங்கள வந்து அந்த தேதியில் இறந்த ரம்யா மேலே எனக்கு சாப்பில் வந்து சந்தேகம் இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? இங்கே வந்து அட்மிட்டாகவே இறந்தாங்கன்னா அதில் என்ன சந்தேகம்? அவங்கள ஆக்ஷன் பண்ணதே ஒருத்தி தான், அது எனக்கு தெரியும். அவள் இந்த ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னா பாருங்கள், அவள் மூக்கில் இருந்த ஆக்சிஜன் குழாயை எடுத்து விட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை சொல்ல, அப்படி ஒரு சம்பவம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கா? அப்படி நடந்தனா அவங்களுக்கு சிவியராக தண்டனை வாங்கி கொடுக்குறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே அரண்டு போய் பார்க்குறாங்க. நம்ம ஸ்ரீஜா செய்த கொடூரமான செயல் வெட்ட வெளிச்சம் ஆயிடுது. அதோட பார்த்தோன்னா அந்த எவிடன்ஸோட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துறாங்க. நம்ம இசை கொடுத்து கையங்களவுமா நம்ம ஸ்ரீஜாவை பிடிக்கிறதுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் விஷால் வந்து எதுக்காக இப்போ ஸ்ரீஜாவை நீ அரெஸ்ட் பண்ண அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்திருக்கா? இசை உனக்கு புரியுதா புரியலையா? நீ பெரிய சாதனையாளினியே நினைச்சிட்டு இருக்க. அந்த வருமாக்கி தண்ணி கட்டிட்டேன்னா நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக நம்ம விஷால் வந்து திட்ட நேரம் வாயை மூடு. அவங்க ஃப்ரெண்டு ஸ்ரீஜாவின் ஃப்ரெண்டு ரம்யாவை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லலை, அந்த இறந்ததை நீ பாரு யார் என்ன பண்ணுனாங்கன்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. வாயை பிளக்குறாங்க. என்ன தன்னோட ஃப்ரெண்டு ரம்யாவை கொன்னது இந்த ஸ்ரீஜா தானே? அடா பாவி, நீ எப்படியெல்லாம் அவளுக்கு கூட க்ளோஸாக இருந்துட்டு இப்படி விட்ட வீட்டுக்கே இருண்டகமான மாதிரி சொந்த ஃப்ரெண்டையே நீ கொன்று இருக்கிறிய, நீ கொலகாரி. இவ்வளோ நாள் அப்போ கொலகாரியாக நம்பிட்டு இருந்த, நல்ல வேலை இவ கழுத்தில் நான் தாலி கட்டலப்பா, அது வரைக்கும் தப்புறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. இவ எதுக்காக இந்த கொலையை பண்ணினாலாம் ரம்யாளுக்கு தெரியும். இவளோட பித்தலாட்டம், இவன் இந்த வீட்டை பழிவாங்க தான் ராகவ இந்த விஷால் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அந்த பித்தலாட்டம் தெரிஞ்சு அவள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக தான் அவள் வந்து வந்தா என் கூட. அப்போ தான் இவள் ஆக்சிடென்ட் ஆகி விட்டா இந்த ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க நேரம் அங்கேயும் பொழைச்சிருவானி. அவளுக்கு ஆக்சிஜனுக்கு இதை நான் மெடிசன் வாங்க போக நேரம் அவள் வந்து பூச்சி விட்டு கொன்னுட்டா. மொத்தத்தில் ரம்யாவை கொன்னது இவ தான் அப்படின்னு வந்து கையங்களவுமா வந்து நிரூபிச்சுறாங்க. இது எல்லாம் எதுக்கு பண்ணுனானா அவங்க அம்மா சாவுக்கு பழி தீக்க தான், அவங்க சுபத்ராத்தை தான் அவங்க அம்மா சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா நம்புறா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஒட்டுமொத்த கூட்டம் நம்மளை பற்றி வெளிப்பட்டுட்டு அப்படின்னு வந்து ஸ்ரீஜா இப்போ கையங்களவுமா நம்ம கைதாயிட்டோமே அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்கங்க ஸ்ரீஜா.